friends, welcome back to my YouTube channel Saran's DIY. யூஸ்ஃபுல்லான Aariwork வீடியோஸ் பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம சிம்பிளான ஒரு பேக்நெக் டிசைன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டிசைன் நம்ம சேனலில் நான் நிறைய ரிப்பீட்டடாக போட்டிருக்கேன். பட் டுட்டோரியல் இன்னும் போடலை. நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோ நான் போடுறேன். ஸோ இதில் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது. நான் அதெல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த டிசைனுக்கு நான் காப்பர் ஜரி தான் யூஸ் பண்ண போகிறேன். பிகாஸ் சாரியில் வந்து காப்பர் பார்டர் இருந்தது. ஸோ காப்பர் ஜரி யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் யூஸ் பண்ண போகிறேன். எப்பயும் நான் சொல்கிறது ரிப்பீட்டடாக பேக் ஸ்டிச் கொடுத்துட்டு எதாக இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ஜரியும் வந்து பேக் ஸ்டிச் கொடுத்துட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ அந்த லைன் ட்ராப் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த லைன் மேலேயே அழகாக வந்து ஸ்டிச்சஸ் கொடுக்குறேன். ஸோ ஜரியோட லென்த் எல்லாமே வந்து இப்போ ஒரு ஸ்டிச்சஸ் வந்து எவ்வளோ லென்த் எடுக்கிறீங்களோ அதே மாதிரி எல்லா ஜரியும் அதே லென்த்லேயே வந்து நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். ஸோ இது வந்து சாரீ கிளாத்லேயே நான் பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் ஹார்டாக தான் இருந்தது. இருந்தாலும் வந்து ஓகே அப்படின்ட்டு நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப ஹார்டாக இருந்தது, ரொம்ப குத்துறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இதுவே வந்து அயன் நீடலுக்கே இந்த மாதிரி அப்படின்னா துளிப் நீடல்லாம் எடுத்திங்கன்னா இன்னுமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் அயன் நீடல் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ பிகினர்ஸ்க்கெல்லாம் இது ரொம்ப ஈஸியான நீடல். ஸோ 2 லைனோட நான் ஜரி லைன் ஸ்டாப் பண்ணிடுறேன். இப்போ என் போட போகிறேன். லென்த்தாக ஒரு செயின் எடுத்துக்கிறேன். இதுக்குள்ளே வந்து இன்னொரு செகண்ட் செயின் எடுக்கிறேன். இப்போ இந்த செகண்ட் செயினை ஃபர்ஸ்ட் செயினில் லாக் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான், என் போட்டாச்சு. ஸோ நிறைய பேர் என் போடுறது கஷ்டம் அப்படின்றீங்க. ஸோ ரிப்பீட்டடாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இப்போ நான் வந்து சில்க் த்ரெட் தான் யூஸ் பண்ண போகிறேன். சில்க் த்ரெட்டில் வந்து பிங்க் கலர் சாரீ. ஸோ அதனால் கான்ட்ராஸ்ட்டாக பிங்க் யூஸ் பண்ணுறேன். டபுள் த்ரெட்டாக யூஸ் பண்ணணும், சில்க் த்ரெட் மட்டும். ஓகேவா? ஸோ இப்போ அதே மாதிரி நான் வந்து 2 லைன், இப்போ நம்ம 2 லைன் ஜரி லைன் கொடுத்துருந்தோம்ல, அதே மாதிரி 2 லைன் வந்து சில்க் த்ரெட்டில் நான் ஒர்க் பண்ண போகிறேன். நீங்கள் வேணும்னா ஃபுல்லாகவே கூட பிங்க்லேயே கூட கான்ட்ராஸ்ட்டாக நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் சில்க் த்ரெட்டில். ஸோ பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி த்ரெட்டெல்லாம் யூஸ் பண்ணுறப்போ ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க கான்ட்ராஸ்ட்டாக. ஸோ அதே மாதிரி 2 லைன் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு என் போடுறேன். சில்க் த்ரெட்டில் என் போடுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பிகினர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க. பிகாஸ் அது த்ரெட்டுன்றதால என் போட கஷ்டமாக இருக்கும். பட் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண வந்து உங்களுக்கு செட் ஆகிடும். அதுவும் டபுள் த்ரெட்டாக வந்து என் போடுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் போக போக பழகிடும். இப்போ நான் வந்து ஃபிட்டிங் ஸ்டோன்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இதை கிளிப் ஸ்டோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 6x6. எப்பயும் நம்ம ஜரி லைனுக்கு பக்கத்தில் வந்து சுகர் பீடோ இல்லை 3mm 4mm ஏதோ ஒன்று நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். பட் இங்கே எதுவுமே கிடையாது. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஸ்டோன்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஒரு டாட் வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இன்ச் டேப் எடுத்து அதில் ஒரு 4 பாயிண்ட்டுக்கு வந்து நான் மார்க் பண்ண போகிறேன். 4 inches கிடையாது, 4 பாயிண்ட். ஓகேவா? ஸோ இல்லைனா உங்களுக்கு இன்ச் டேப் வேணாம், கம்ஃபர்டபுளாக இல்லைனா நீங்கள் ஸ்கேல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்ச் டேப் யூஸ் பண்ணி ஒரு 4 பாயிண்ட்டுக்கு வந்து மெஷர் பண்ணுறேன். ஸோ இந்த மெஷர்மெண்ட் கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணணும். ஏன்னா இது கண்டினியூவாக வரும். ஸோ அதனால் ஸ்டோனோட 1 inch மாறினாலும் வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் வந்து சொதப்பிடும். ஃபினிஷிங் வந்து கரெக்டாக இருக்காது. ஸோ 6x6 சைஸ் ஸ்டோன் எடுக்கிறீங்கன்னா அப்படின்னா அதோட கேப் வந்து பார்த்தீங்கன்னா 4 பாயிண்ட்டுக்கு வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு என்னென்னா, அந்த ஜரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஜரிக்கு பக்கத்துலேயே வந்து நீங்கள் வந்து அந்த ஸ்டோனை வந்து ஒட்டாதீங்க. கொஞ்சம் இடம் விடுங்க. நாங்கள் சுகர் பீடை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் இப்போ நான் ஒட்டியிருக்கேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி ஒட்டிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நார்மலாக கையில் எடுத்து நீங்கள் பண்ணாமல் இந்த மாதிரி ஹோல்டரோ நீடிலோ சம்திங் எடுத்து நீங்கள் வந்து இந்த மாதிரி கிளிப் ஸ்டோன்ஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். வேலையும் ஈஸியாக டக்கு டக்குன்னு நம்ம ஒட்டி முடிச்சிடலாம். கையில் யூஸ் பண்ணிங்கன்னா க்ளூ வந்து எதனா ஒட்டிடும் ஃபேப்ரிக்கில். ஸோ அதனால் வந்து எந்த ப்ராப்ளமும் இருக்காது. இந்த மாதிரி இது லோக்கல் ஷாப்லேயே விற்கும். ஸோ லோக்கலாக ஆரி ஒர்க் மெட்டீரியல்ஸ் வாங்குறீங்கன்னா அந்த ஷாப்லேயே கேட்டிங்கன்னா அவங்களே கொடுப்பாங்க. ஸோ இந்த கேப்பில் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து ஒட்டணும். டைமண்ட் ஷேப்பில் நான் வந்து ஒட்டியிருக்கேன் பாருங்கள். ஸோ அதே மாதிரி ஜரிக்கு நெருக்கமாக வந்து நான் ஒட்டலை, கொஞ்சம் கேப் விட்டுருக்கேன். இப்போ நான் ஜூமின்ல காமிக்கிறேன், உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ இதில் வந்து நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறேன்னா, எதனா ஒரு டிப்பு அந்த டைமண்ட் மாதிரி நம்ம ஒட்டியிருக்கோம்ல, ஸோ அதில் ஏதோ ஒரு டிப்பில் வந்து எட்ஜிலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. 2 சுகர் பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து ஒரு டைமண்ட் ஒட்டினோன்னா அந்த ஒரு டைமண்டை ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைமண்ட்க்கு போவோம் இல்லையா? பட் இங்கே வந்து அப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ணணும். இப்போ நான் கண்டினியூ பண்ண மாதிரி ஒரு டைமண்ட்லேருந்து இன்னொரு டைமண்ட்க்கு அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ அந்த எட்ஜில் பாருங்கள், நான் ஜூம் இன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே வந்து டர்ன் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி டர்ன் பண்ணிங்கன்னா அந்த ஃபினிஷிங் அந்த எட்ஜில் அந்த ஷார்ப்பான எட்ஜ் கிடைக்காது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபினிஷ் பண்ணுற இடத்துல ஒரு பீடை வந்து எக்ஸ்ட்ரா வச்சு ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு அகைன் ஒரு ஷார்ட்டாக ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் அப்படியே அந்த த்ரெட்டை வந்து டர்ன் பண்ணி அந்த டைமண்டோட எட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஷார்ப்பாக வருது, அந்த இடத்துல ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு அப்புறமா நீங்கள் வந்து பீட்ஸ் வந்து கண்டினியூ பண்ணணும். அப்படி பண்ணிங்கன்னா தான் இந்த ஷார்ப்பான எட்ஜ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்போ தான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு.
இப்போ நான் வந்து அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். நெக்ஸ்ட் டைமண்ட்க்கு அப்படியே போகிறேன். ஸோ அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி 2 பீடை வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். ஸோ இங்கேயும் பாருங்கள் நல்லா. ஸோ இப்போ இதோட ஸ்டாப் ஆகிடுச்சு. நான் அப்படியே வந்து டர்ன் பண்ணலை. ஓகேவா? ஸோ இந்த டிப்பு வரைக்கும் வந்து ஒரு பீடை வந்து எக்ஸ்ட்ரா வச்சு நான் ஸ்டிச் பண்ணுறேன். அகெயின் இன்னொரு ஷார்ட் ஸ்டிச் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் அந்த லென்த்தாக த்ரெட்டை இழுத்து அப்படியே நிறைய பேர் வந்து பீட் வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணுவாங்க. அப்படி பண்ணிங்கன்னா அந்த மிடில் கேப் தெரியும். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி பண்ணிங்கன்னா அது வந்து அந்த கேப் தெரியும். அது நல்லா பார்க்க நல்லா இருக்காது, ஈவனாக இருக்காது. ஸோ நெக்ஸ்ட் அந்த த்ரெட்டை வந்து குட்டியாக ஒரு ஷார்ட் ஸ்டிச் வந்து அதுக்குள்ளே நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். அகெயின் வந்து நம்ம எப்பயும் போல் 2 பீடை வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா பாருங்கள், இப்போ அந்த ஷார்ப்பான எட்ஜ் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ நம்ம அப்படியே டர்ன் பண்ணோன்னா அது ரொம்ப மொக்கையாக இருக்கும். அந்த இடத்துல வந்து ஒரு பார்க்க லுக்காக இருக்காது. ஸோ நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக், நிறைய பிகினர்ஸ் எல்லாம் போடுறது நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த ஃபினிஷிங் வந்து கரெக்டாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஃபினிஷிங் எல்லாம் வேணும்னா இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ஒர்க்கு எல்லாமே கரெக்டாக வரும். அதே மாதிரி இந்த ஸ்டோன் கேப்பு தான் முக்கியம். ஸோ அந்த ஸ்டோன் கேப்பை கரெக்டாக நீங்கள் வந்து ரெகுலராக பண்ணணும். ஃபைனலுக்கு வந்துட்டோம் நம்ம. ஸோ இப்போ என்ன பண்ணணும், எப்படி டர்ன் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, எப்பயும் போல் நான் சொன்னால இந்த ஷார்ப்பாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஷார்ப்பாக கொடுத்துட்டு அப்படியே நம்ம டர்ன் பண்ணி நெக்ஸ்ட் அப்படியே போய்க்க வேண்டியதான். ஸோ இங்கே எதுக்கும் நம்ம எண்ணாட்டெல்லாம் போட வேணாம். ஒரு வாட்டி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஃபைனலாக முடிக்கிற வரைக்கும் நீங்கள் அப்படியே வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஃபைனலாக எண்ணாட் போட்டால் போதும். பிகாஸ் இது கண்டினியூட்டியாக தானே வருது. ஸோ அதனால் எந்த ப்ராப்ளம் வராது. இந்த சைட்லேயும் பாருங்கள், ஒரு பீடை எக்ஸ்ட்ரா வச்சு நான் ஸ்டிச் பண்ணதால் அங்கே அந்த ஷார்ப்பான எட்ஜு கிடச்சிருக்கு. ஸோ அதே மாதிரி தான் இப்போ மேலேயும் நம்ம அதே மாதிரி தான் பண்ணணும். ஒரு பீடை எக்ஸ்ட்ரா வச்சு ஸ்டிச் பண்ணி டர்ன் பண்ணி அகெயின் ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பீட்ஸை வச்சு கண்டினியூ பண்ணணும். இப்போ இந்த மிடில் வந்து இந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். நல்லா ஜூம் இன் பண்ணி காமிக்கிறேன். அப்படியே நீங்கள் த்ரெட்டை வந்து எடுத்து இங்கே ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து பீட்ஸை இன்சர்ட் பண்ணி நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ இந்த ஷார்ப்பான எட்ஜில் வந்து ஒரு பீடை வச்சு எக்ஸ்ட்ரா நான் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இங்கே நல்லா பாருங்கள். இப்போ எனக்கு இங்கே வந்து 2 பீட் வைக்கலாமா இல்லை ஒரு பீட் வைக்கலாமான்றதை பார்த்துட்டு அந்த த்ரெட்டை எடுத்து அங்கே ஒரு ஸ்டிச் கொடுத்துடணும். அங்கே ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பீட்ஸை இன்சர்ட் பண்ணி நீங்கள் ஸ்டிச்சஸ் கொடுத்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதே மாதிரி வந்து ஃபைனலாக நீங்கள் வந்து ப்ளவுஸ் முடிக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து இதே ப்ராசஸில் தான் பண்ணணும். ஸோ இது வந்து ஒரு பெரிய வீடியோ கிடையாது. பட் ஆனால் இந்த டிப்ஸ் எல்லாம் வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அதனால் வந்து இதெல்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபைனல் பீட்க்கு வந்துட்டோம். நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அதே இடத்துக்கு இப்போ நம்ம வந்துட்டோம். ஸோ எப்படி எண்ணாட் போடுறது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நான் ஒர்க் பண்ணதில் எந்த பீட்க்குமே வந்து அந்த கேப்பு, அந்த லைக் ஸ்பேஸ் அதிகமாக வர்றது இல்லை ஸ்பேஸ் கம்மியாக வர்றது எதுவுமே இருக்காது. ஏன்னா கரெக்டான மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணி நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி வெளியே வந்து எண்ணாட் போடுவாங்க. அந்த மாதிரி வெளியே எப்பயுமே எண்ணாட் போடாதீங்க. எதுக்காக இருந்தாலும் ஒரு பீடை வச்சுட்டு உள் பக்கமாக, இப்போ பாருங்கள், நான் வந்து உள்ளே ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு குட்டி ஸ்டிச் கொடுத்துட்டு உள் பக்கமாக நான் எண்ணாட் போடுறேன். நீங்கள் வெளி பக்கமாக போட்டிங்கன்னா அந்த எண்ணாட் ஒரு மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், ஈவனாக வந்துடுச்சு. இதுக்கு முன்னாடி வந்து ஈவனாக வரல, அந்த ஷார்ப்பான எட்ஜ் கிடைக்கல பார்த்தீங்களா? இப்போது ரெகுலராக நம்ம எப்பயும் பண்ணுற மாதிரி எல்லாத்துக்கும் ஷார்ப்பான எட்ஜ் கிடச்சிருச்சு. ஸோ அந்த மாதிரி எண்ணாட் போடுறதுனால பீட்குள்ளே வந்து எண்ணாட் போடுங்க. ஸோ ஃபைனலாக பாருங்கள், ஃபுல்லாகவே முடிச்சாச்சு. இப்போ இதோட விட்டுட்டுருந்தனால விட்டுடலாம். அது அப்படியே விட்டால் வந்து ஒரு மாதிரி மொக்கையாக இருந்தது. ஸோ அதனால் வந்து ஒரு 4mm பீட், ஒரு சுகர் பீடை வச்சு இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு ஃபைனலாக எண்ணாட் போட்டுடுறேன். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஒவ்வொன்றுத்துக்கும் எண்ணாட் போடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்போ பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும். டிசைன் ரொம்ப அழகாக இருந்தது. இப்போ இந்த வீடியோவில் நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், இல்லை எனக்கு புதுசாக தெரியுது, இப்போ தான் இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை ஆல்ரெடி எனக்கு தெரியும் அப்படின்னாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அது எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், என்னோடய ஃபாலோவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபைனலாக பாருங்கள், நான் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். ரொம்ப ஈவனாக, ரொம்ப அழகாக இருந்தது. ஃபினிஷிங் நீட்டாக இருந்தது. ஸோ இதுதான் பேக் நெக் டிசைன். ஸ்லீவில் வந்து கொஞ்சம் சிம்பிளாக இல்லாமல் கொஞ்சம் கிராண்டான ஹெவி ஒர்க் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி இருக்குது. ரைட் சைட் கார்னரில் கார்டை டச் பண்ணுறேன். பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.